உங்களுக்கு ஆங்கிலத்தில் பேசணும், ஆனால் இங்கே தோணக்கூடிய விஷயம் உங்களால் வாயில் சொல்ல முடியல. கரெக்டாக இதே ப்ராப்ளம் தான் எனக்கும் இருந்துச்சு. இந்த வீடியோவில் நான் என்ன டெக்னிக் பயன்படுத்தினேன் அப்படின்றது தான் உங்கள் கூட நான் ஷேர் செய்ய போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். நம்மளுடைய சேனலில் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த பல முக்கியமான டிப்ஸ், ட்ரிக்ஸ், டூல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரும்பாலான பிரச்சனை, இங்கிலீஷ் பேசணும் ஆனால் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகள் பேசும்பொழுது வரவே மாட்டேங்குது, எனக்கு இங்கே தோணுது ஆனால் அப்படி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? எப்போதுமே நமக்கு வந்து ஒரு 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 சென்டென்ஸ் ஃபார்ம் செய்யும்பொழுது அது மூளையில் நமக்கு இருக்கும், ஆனால் நம்மளால் வாயில் பேச முடியாது. இது ஏன், இதை எப்படி ஓவர் கம் செய்யணும்? நீங்கள் ஆங்கிலம் படிக்கணும், ஒரு ஆங்கிலம் வந்து சரளமாக பேசணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்வீங்க. இன்ஃபேக்ட் நாட் ஓன்லி இங்கிலீஷ், எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பேசணும், ஃபாஸ்ட்டாக நான் வந்து ப்ராக்டிஸ் செய்யணும். எனக்கு இப்போ இன்டர்வியூ வருது, எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை, நான் இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்பட்றேன், ஆனாலும் எனக்கு எவ்வளவோ வீடியோ பார்த்தோம், எனக்கு எந்த எஃபெக்ட்டுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக் என்ன அண்ட் அந்த மிஸ்டேக்கை நீங்கள் எப்படி ஓவர் கம் செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட நான் ஷேர் செய்ய போகிறேன். ஸோ நீங்கள் இந்த தலைப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த என்டையர் வீடியோ பாருங்கள். நீங்கள் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நார்மலாக எந்த இடத்துல வந்து இங்கிலீஷ் பேசணும்னு நினைப்போம், இல்லாட்டி எந்த இடத்துல இங்கிலீஷை முதல்ல படிக்கிறோம். நார்மலாக வந்து நம்ம ஒரு இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு ஸ்கூலில் ஒரு சப்ஜெக்டாக படிக்கிறோம், காலேஜில் ஒரு சப்ஜெக்டாக படிக்கிறோம். அதை தவிர எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கிலீஷ் அப்படின்றத எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பேசுவதும் கிடையாது, எழுதுவதும் கிடையாது. ஸோ நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மேஜரான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தாய்மொழி வேறு. எல்லாருமே உலகத்தில் பார்த்திங்கன்னா நேட்டிவான இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்றவங்க ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அவங்களுடைய மற்ற நபர்களுக்குடைய தாய்மொழி அப்படின்றது வேறாக தான் இருக்கும். பட் நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் படித்தா கொஞ்சம் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாருமே முயற்சி போட்டு கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ட்ரை செய்கிறோம். பட் நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, எவ்வளோதான் நம்ம ப்ராக்டிஸ் செஞ்சாலும் சில டைம்ஸ் நமக்கு ஒன்றும் வார்த்தைகளே தெரியாது, இல்லைன்னா சில டைம்ஸ் வந்து வார்த்தைகள் வந்தாலும் அது வாயில் வராது. இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, எவ்வளோ இருந்தாலும் வந்து நமக்கு ஆன்சரே தெரிஞ்சாலும் நம்ம கையை தூக்கி ஆன்சரும் சொல்ல மாட்டோம், கான்ஃபிடென்ஸும் இருக்காது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் படிக்கணும், ஒரு இங்கிலீஷ் இன்னும் எளிமையாக பேசணும், ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இது போல் ஒரு பெரிய பிளேலிஸ்ட் நான் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து காமனாக நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், நான் எப்படி வந்து ஆங்கிலம் பயின்றேன், இன்னும் கொஞ்சம் பெட்டராக எப்படி பேசணும் அப்படின்றது, என்னுடைய ஸ்டேஜ் ஃப்ரைட், என்னுடைய கான்ஃபிடென்ஸ் எப்படி நான் இம்ப்ரூவ் செய்ய என்ன செஞ்சேன் அப்படின்லாம் நான் போட்டிருக்கேன். அதே கான்செப்ட்ஸ் நான் ரிப்பீட் செஞ்சேன்னா பார்த்தவங்க மறுபடியும் நீ அடிப்பாங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஏன் நம்மளுடைய இதே பிரச்சனை நம்ம ஸ்டூடெண்ட் கொண்டே வரும். எவ்வளவோ நீ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, எல்லா வீடியோஸ்லையுமே வந்து கண்டென்ட் சூப்பராக இருக்கும், நீங்களும் வந்து சூப்பர் இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷ் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் ப்ராக்டிஸ் செய்வீங்க. மறுபடியும் 3ஆவது நாள் அதே பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அதே சைக்கிளை நம்ம சுற்றி கொண்டே வருகிறோம். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய மூளை அகெயின் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து நான் அப்புறமா தான் பார்த்தேன், பலர் வந்து ஃபாலோ செய்கிறாங்க போல். பட் இது எனக்கு இன்ட்ரடியூஸ் செஞ்சது வந்து என்னுடைய அம்மா தான். ஸோ பேசிக்காக நம்மளுடைய மூளை வந்து எப்போதுமே உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் வந்து எந்த மொழியில் பேசுதுன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் பேசும்பொழுது, இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கொண்டே இருக்கும். என்னடா இவங்க பேசுகிறாங்க, இல்லை இந்த வீடியோ வர்த்தா, இல்லை நான் இதுக்கப்புறமா எக்ஸாமுக்கு படிக்கணும், இவங்க வேறு மொக்க போடுறாங்க, ஏதாச்சும் உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் இருக்கும். இந்த மைண்ட் வாய்ஸ் எல்லாமே தமிழில் தானே இருக்குது. ஸோ அவங்களுடைய தாய்மொழியில் தான் அவங்களுடைய மைண்ட் வாய்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மூளையில் யோசிக்கும் பொழுது எல்லாமே வந்து நம்மளுடைய தாய்மொழியில் யோசிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து சடனாக ஒரு இடத்துல இன்டர்வியூவில் ஒரு கொஷின் கேட்கும்போது, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு கொஷின் கேட்கும்போது நம்மளுடைய மைண்ட் என்ன சொல்லும், ஓகே இந்த கொஷனுடைய ஆன்சர் வந்து நான் அந்த வீடியோவில் பார்த்தேன், நான் அந்த ஆன்சர் ப்ரிப்பேர் செஞ்சு வச்சுருக்கேன், இதுதான் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய மைண்ட் வந்து தமிழில் ப்ராசஸ் செய்யும். அதற்கு பிறகு நீங்கள் ப்ரிப்பேர் செஞ்ச ஆன்சர் வந்து என்ன, இப்போ என்னடா சொல்லணும், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபில் திருப்பி நான் சொன்னதே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து உங்களுடைய மைண்டில் ப்ராசஸ் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே உங்களுடைய மூளையில் உங்களோட தாய்மொழியில் ப்ராசஸ் ஆகுது. சரி, அது தப்பு கிடையாது. இப்போ தாய்மொழியில் ப்ராசஸ் ஆகிருச்சு, உங்களுடைய கொஷனுக்கான ஆன்சர் நீங்கள் சொல்லணும். ஸோ உங்களுடைய மூளை என்ன சொல்லும், என்னுடைய பேர் வந்து ஸோ இதுதான் நான் இப்போ சொல்லணும் அப்படின்னு உங்கள் மூளை வந்து ஒரு ஸ்பிளிட் செகண்டில் வந்து யோசிக்கும்.
அதனுடைய டிரான்ஸ்லேஷனை தான் நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ என்னுடைய பேர் ஸோ அண்ட் ஸோ என்னவோ, ஸோ என்னுடைய மை பேர் நேம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேர்டையும் நம்ம டிரான்ஸ்லேட் செய்வோம். கரெக்டாக? ஸோ மிகப்பெரிய மிஸ்டேக் நம்ம எல்லாரும் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது, ஆனாலும் செய்வோம். என்னன்னா, நம்ம வந்து ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் மாதிரி ஒவ்வொரு வேர்ட் டு வேர்ட் நம்மளால் டிரான்ஸ்லேட் செய்ய முடியாது. அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக தவறுகள் இருக்கும். இந்த மிஸ்டேக்கை நம்ம ஓவர் கம் செஞ்சாதான் நம்மளுடைய பேசக்கூடிய மொழியிலிருந்து நம்ம எந்த மொழியில் இங்கிலீஷில் பேசணுமோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பேசணும். என்னடா இவங்க சொல்கிறாங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு நினைப்பீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொழியில் வந்து நம்மளுடைய கல்வி வந்து ஒரு மொழியில் இருந்திருக்கும். சில பேருடைய லாங்குவேஜ் வந்து தமிழில் இருந்திருக்கும். சில பேருடைய கல்வி பயிலும் மொழி வந்து இங்கிலீஷாக இருக்கும். இப்போ இந்த தமிழில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே அவங்களுடைய 10ஆம் கிளாஸ் வரைக்குமோ இல்லை ஏதாச்சும் ஒரு 12ஆம் கிளாஸ் வரைக்குமோ இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு சப்ஜெக்டாக தான் படிச்சிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அதை தவிர இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அவங்க வந்து தமிழில் படிச்சிருப்பாங்க. ஸோ 90% ஆஃப் யுவர் டைம் நீங்கள் எல்லாமே வந்து தமிழில் தான் படிக்கும் பொழுது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் தமிழில் பேசும் பொழுது, ஸ்கூல் மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்கூல் சேர முன்னாடி கூட நீங்கள் ஒரு சின்ன ஒரு வயசு குழந்தையாக இருக்கும் பொழுது கூட இங்கே பாரு அம்மான்னு சொல்லு அப்பான்னு சொல்லுன்னு சொல்லி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கம்யூனிகேட் செய்யக்கூடிய பாஷை அப்படின்றது தமிழில் இருக்குது, ஆர் ஏதோ ஒரு மொழியில் இருக்குது. ஸ்கூலுக்கு செல்லும் பொழுதும் 90% ஆஃப் ஆர் சப்ஜெக்ட்ஸும் ஒரு மொழியில் இருக்குது. ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் நம்ம வந்து வேறு ஒரு லாங்குவேஜில் படிக்கிறோம். அந்த லாங்குவேஜுமே நம்ம எப்போ படிப்போம்? எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் மட்டும்தான் படிப்போம். இந்த சப்ஜெக்டை நான் கிளியர் செய்யணும், பாஸ் ஆகணும், 50 மார்க் வாங்கணும், ஒரு 25 மார்க்ஸ் வாங்கணும்னா எந்த கொஸ்டின் படித்தா பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியரிட்டிக்கலாக ரிட்டன் லாங்குவேஜ் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் செய்வோமே தவிர பேசுவதற்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஸோ நமக்கு இந்த அளவுக்கு சினாரியோ இருக்கும் பொழுது நம்மளுடைய மூளை வந்து சடனாக நீ இங்கிலீஷ் பேசு அப்படின்னு ஒரு 4 வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து அதோடைய ப்ராசஸிங் வந்து 20 வருஷம் நீங்கள் வந்து ஒரு மொழியில் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு மொழி கற்றுக்கொள்ளணும்னா ஒரே நாளில் வந்து அது மாறிடாது. ஸோ நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ஆங்கிலம் பேசக்கூடிய திறமையையும் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் உங்களுடைய டேலண்ட் உங்களுடைய கெப்பாசிட்டியும் தயவு செஞ்சு லிங்க் செய்யாதீங்க. ஆங்கிலம் அப்படின்றது ஒரு மொழி தான். அந்த மொழியை நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் ப்ராக்டிஸ் செஞ்சு தேர்ச்சி அடையலாம். அந்த மொழி நீங்கள் கொஞ்சம் கேவலமாக பேசுகிறீங்க ஒரு சுமாராக பேசுகிறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு டேலண்ட் கம்மி அப்படின்னு ஆகிறாது. ஒரு அந்த மொழி நல்லா பேசுகிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அந்த பர்சன் ரொம்ப டேலண்டட் அப்படின்னும் ஆகாது. எந்த ஒரு மொழி பேசினாலும் அவங்க பேசக்கூடிய ஸ்டஃப் என்ன, கண்டென்ட் என்ன, எந்த அளவுக்கு அவங்க பேசுவது வந்து புரிஞ்சு தான் பேசுகிறாங்களா இல்லை சம்மந்தமே இல்லாமல் வளர்றாங்களா அப்படின்லாம் வச்சு தான் அவங்களுடைய ஆக்சுவலாக நம்ம ஜட்ஜே செய்யக்கூடாது யாரையும். பட் ஸ்டில் ஒரு மொழி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்திற்காக உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் வந்து கம்மியாகணும் ஆர் பயப்படணும் ஆர் நீங்கள் எந்த விதத்துலையுமே டிஃப்ரெண்ட் இல்லை அப்படின்றத நான் கண்டிப்பாக இங்கே சொல்லுவேன். ஸோ நமக்கு ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. நம்மளுடைய மைண்ட் வாய்ஸ் எப்போதுமே வந்து நம்மளுடைய தாய்மொழியில் தான் ப்ரிடாமினெண்ட்டாக நமக்கு வேலை செய்யுது. இப்போவே நான் வந்து சப்போஸ் நிறைய வீடியோஸில் நம்மளே சொல்லியிருப்போம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஆங்கிலம் பேசலைனா கூட அவங்க கிட்ட போய் நீங்கள் பேசுங்க ஆர் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்போம் இல்லையா. பட் அதில் வந்து ஒரு காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட போய் எனக்கு அம்மா ஐ வாண்ட் 2 தோசை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா தோசைக்கா இவ்வளோ சீன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. கடைசியில் வந்து நீங்களே வந்து இங்கிலீஷ் பேசுவதை வந்து விட்டுருவீங்க. ஸோ இதே வந்து நீங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா மச்சான் ஐ வாண்ட் டு டூ திஸ் அவர் ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா என்ன மச்சான் திடீர்னு பீட்ரு மாதிரி இங்கிலீஷில் பேசுகிற அப்படின்னு எனக்கு ஏதாச்சும் கண்டிப்பாக கலாய்ப்பாங்க. ஸோ அது 2 மெத்தடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. உங்களுடைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் சீரியஸாக இங்கிலீஷ் படிக்க போகிறாங்க ஒரு இங்கிலீஷில் பேசணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குது அப்படின்னா அந்த கண்டிப்பாக அது எஃபெக்டிவாக இருக்கும். பட் அந்த குரூப்லேயே நீங்கள் மட்டும்தான் இங்கிலீஷில் பேச போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து வெறுத்து போய் என்னடா இவங்க எவனுமே மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்னு வந்துடுவீங்க. ஸோ இதுக்கான எஃபெக்டிவான மெத்தட் என்ன? உங்களுடைய மைண்ட் வாய்ஸை இப்போ வேறு ஒரு மொழியில் மாற்றணும். அப்போ தான் உங்களுடைய நார்மலாக சடனாக ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்கும்போது டெல் மீ வாட் யூ டூ ஹவ் யூ அப்படின்னு டக்குன்னு எனக்கு கேட்கும் பொழுது அப்படின்னு ஸ்டன் ஆகாமல் ஒரு பதில் சொல்லுவோம். அதுக்கு நம்மளுடைய மைண்ட் வாய்ஸை வேறு லாங்குவேஜில் மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பேசிக்கான சில இங்கிலீஷ் வார்த்தைகள் இருக்கும். கரெக்டாக அந்த இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் வந்து பேசிக் இதுதான் கேட்டு, இதுதான் புக்கு, இதுதான் பேனாயாம் பேப்பர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேசிக்கான மொழியோடைய பேசிக்ஸ் தெரியுது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
பேசிக் இங்கிலீஷே நான் இப்போ தான் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, இந்த வேர்ட்ஸுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்றத நான் இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படின்னா, நான் இந்த பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் இல்லையா, இங்கே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் பாருங்கள். அங்கே வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் பேனா, இதுதான் பேப்பர் அப்படின்னு உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வருது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. என்ன செய்யணும், உங்களுடைய மைண்ட் வாய்ஸை ஸ்லோவாக இங்கிலீஷில் மாற்றணும். எப்படி மாற்றணும், இப்போது உங்களுடைய மைண்ட் வாய்ஸில் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டே இருக்குது கரெக்டாக, அந்த ஸ்லோவாக தமிழில் பேசக்கூடியதை அப்படியே லைட்டாக வந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. ஒரு சென்டென்ஸில் இவங்க உங்களுக்கு மேபி தோணும் இந்த வீடியோவை பார்த்துட்டு, இவங்க சொல்கிற ஐடியா ஒர்க் ஆகுமா ஆகாதா. ஸோ இந்த சென்டென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஐடியா, ஒர்க் அப்படின்னு 2 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இதே போல் உங்களுடைய சென்டென்ஸில் ஃபுல் தமிழில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோவாக அதனுடைய ஒவ்வொரு வேர்ட்ஸை ரீப்ளேஸ் செஞ்சு இங்கிலீஷில் மாற்ற ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும், அந்த மைண்ட் வாய்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் மாற ஆரம்பிக்கும். ஸோ சடனாக வந்து யாராவது ஒருத்தங்க ஒரு சினாரியோவில் ஏதாச்சும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்னா, இல்லை நாளைக்கு சடனாக எக்ஸாம் இருக்குது அப்படின்னா, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி இங்கிலீஷில் தான் உங்களுக்கு மைண்ட் வாய்ஸே வரும். நீங்கள் வெளியில் பேசுகிறீங்களோ இல்லையோ, இது கேட்க உங்களுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும், இனிஷியலாக ரொம்ப கஷ்டமாக கூட இருக்கலாம். பட் இந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றது வெளியில் தெரியுமா கூட எனக்கு தெரியல. பட் இது உங்களுக்குள்ளேயே நீங்கள் செய்யலாம். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கான பயமே வராது. வெளியில் யாராச்சும் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வரவே வராது. பிகாஸ் யாருக்குமே தெரியாது நீங்கள் இந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க, இவ்வளோ ப்ராக்டிஸ் செய்கிறீங்க அப்படின்னு. ஸோ இந்த மெத்தட் ஸ்லோவாக நீங்கள் பேசக்கூடிய உங்களுடைய பேச்சுலையுமே சரி, உங்களுடைய சிந்தனையிலையுமே சரி, ஒவ்வொரு வேர்டாக வந்து இங்கிலீஷில் வந்து மாற்ற ட்ரை செய்யுங்க. சில வேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரிடண்டண்ட்டாக நம்ம எல்லாருமே நம்மளுடைய லாங்குவேஜில் பேச ஆரம்பிச்சிருப்போம். நம்மளோட அம்மா அப்பாவும் இப்போல்லாம் யாருமே தூய தமிழில் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மொழியில் மட்டும்தான் பேசுவதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய ஆட்டானா கூட வந்து இடது கை வலது கைலாம் சொன்னால் அவங்க அதெல்லாம் விட லெஃப்ட் அண்ட் ரைட்டு தான் வந்து ப்ரிஃபர் செய்கிறாங்க. ஸோ நம்மளுடைய நார்மல் லாங்குவேஜ்லேயே வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை நீங்கள் இன்னும் வந்து ப்ரிடாமினண்ட்டாக உங்களுடைய மைண்டில், உங்கள் மைண்ட் வாய்ஸை ஃபுல்லாக நீங்கள் இங்கிலீஷில் மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு வழியுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிக்கணும். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு டெய்லி வந்து நைட்டு ஒரு 4 லைனு உங்களோட லைஃப் இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னு, இதுக்கு போய் தான் நம்ம ஜேர்னல்னு சொல்லுவோம் இல்லையா. லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம கிராட்டிடியூடுக்காக சில ப்ராக்டிசஸ் வந்து நம்ம எழுதுவோம். அதையுமே வந்து நீங்கள் தமிழில் எழுதுறீங்க அப்படின்னா இங்கிலீஷில் எழுதக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இது. ஸோ 4 சென்டென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கி உங்களோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பர்சனல் டைரி ஒரு ஜேர்னல் யாருமே பார்க்கக்கூடாது, பார்க்கவும் மாட்டாங்க. ஸோ யாருமே பார்க்கக்கூடாத, பார்க்க முடியாத ஒரு இடம் இது. அதனால் நீங்கள் எவ்வளவு தப்பான இங்கிலீஷ் பேசினாலும் யாருமே உங்களை வந்து கிண்டல் செய்ய மாட்டாங்க, ஜட்ஜ் செய்ய மாட்டாங்க. ஸோ ஒரு பேப்பர், ஒரு நோட் புக் தான் வேணும் அப்படின்னு இல்லை, ஒரு டைரி தான் வேணும் அப்படின்னு இல்லை, சும்மா ஒரு பேப்பர் எடுத்து அதில் வந்து ஒரு 4 லைன் வந்து நீங்கள் எழுதுங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, இன்றைக்கி நீங்கள் என்ன படம் பார்த்தீங்க, எப்படி கிளாஸ் போச்சு, என்னென்ன வீடியோஸ் பார்த்தீங்க, என்ன கற்றுக்கொண்டீங்க, நாளைக்கு உங்களுக்கான பிளான் என்ன அப்படின்னு 4 லைன். அது கண்டிப்பாக தப்பாக இருந்தாலும் யாருக்கு தெரிய போகுது, அதுலேருந்து மார்க்காக போட போகிறாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் இங்கிலீஷில் எழுதும் பொழுது ஒரு 10 நாள் கழித்து நீங்கள் அந்த புக்கை திருப்பி திறந்து பார்த்தீங்க அப்படின்னா, நானா இதை எழுதியிருக்கேன், இதை விட நான் இப்போ கொஞ்சம் பெட்டராகவே எழுதுறேனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். பிகாஸ் ஃபஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக கேவலமாக தான் எழுதுவோம். இதே நீங்கள் ஒரு 4 நாள் கழித்து திருப்பி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ இந்த 2 மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம், இதை தயவு செஞ்சு ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு பீரியடுக்கு நீங்கள் ஃபாலோ செய்தால் மட்டும்தான் இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். எப்படி நீங்கள் வந்து 20 வருஷமாக வந்து உங்கள் வீட்டில் ஒரே விஷயம் நீங்கள் வந்து ஒரே மொழியில் பேசுகிறீங்க, அது ஒரே நாளில் வந்து நீங்கள் ஒரு புது மொழியை தேர்ச்சி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. அதனால் நான் ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் எல்லாம் சொல்லி நான் உங்களுக்கு வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் செய்கிறீங்களோ அதனை வைத்து கொண்டு மட்டும்தான் இந்த லாங்குவேஜில் உங்களால் தேர்ச்சி அடைய முடியுமா முடியாதா அப்படின்றது தெரியும். பட் இது ரெண்டும் டெஃபினட்டாக எஃபெக்டிவான மெத்தடினுடைய எல்லா டைரியுமே நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். எவ்வளவு டைரி நான் எழுதினாலுமே ஃபஸ்ட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போது எழுதின டைரியை பார்த்தா அந்த வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு படிக்கும்பொழுது எனக்கு ஒன்று சிரிப்பு வருது, இன்னொன்று அதுலேருந்து நான் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் அப்படின்னு தெரியுது. அதற்கப்புறமா வந்து தமிழில் தான் முதல்ல எழுத ஆரம்பித்தேன். தமிழில் வந்து அப்படியே பேராவாக எழுதுவேன். அதற்கு பிறகு தான் வந்து இங்கிலீஷில் எழுதும் பொழுது எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது.
ஒன்று உங்களுடைய மொழியில், இன்னொன்று உங்களுடைய தாட்ஸில், உங்களுடைய லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். ஸோ இந்த 2 மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ்டேக்ஸை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா மிஸ்டேக் செய்யாமல் உங்களால் வாழ்க்கையில் இம்ப்ரூவே செய்ய முடியாது. ஒரு மிஸ்டேக் செஞ்சால் தான் நீங்கள் புதுசாக ஒன்று கற்றுக்கொள்கிறீங்க அப்படின்றதுக்கான ஆதாரமே அந்த மிஸ்டேக் தான். அதனால் நான் ஒரு மிஸ்டேக் செஞ்சுட்டேனே, ஐயோ எல்லோரும் என்னை பார்த்து சிரிச்சிருவாங்களே அப்படின்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. என்னுடைய மிஸ்டேக்கை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். 1000 பேருக்கு முன்னாடியே ஒரு கேவலமான ஒரு ஆங்கரிங் ப்ரோக்ராமில் நான் செஞ்சேன். அதனால் மறக்கவே முடியாது. பட் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய லேர்னிங் ஸ்பேஸாக இருந்துச்சு, டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ மிஸ்டேக்கே நீங்கள் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வளரவே இல்லை அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாப். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 100 லைக்ஸ் அது போகணும். பிகாஸ் ஐ எம் டேக்கிங் அ லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் செய்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் செஞ்சுக்கோங்க. மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. அண்ட் until we meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.